ஸோ ஓவர் திங்கிங், டிப்ரெஷனால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். டயர்ட்னஸ்னால நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து தனிமையில் இருக்கேன். என்னோடய ஆனந்தம் முழுசாக என்கிட்ட வந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. நான் யாருன்னே தெரியாமல், என்னோட அடையாளமே இல்லாமல் நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். ஆத்மா நமஸ்காரம். இந்த பயணத்திற்கு துணையாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், என்னுடைய குருமார்களுக்கும், அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய பேர் சந்தியா கணேஷ் மூர்த்தி. ஸோ நான் வந்து பிடெக் முடிச்சிட்டேன். இப்போ சர்டிஃபைட் இன் 7 levels ஹீலிங் முடிச்சிட்டேன். ஸோ சைக்காலஜி இன் டிப்ளமோ பண்ணிட்டுருக்கேன். 4 years ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கோஃபவுண்டர் சர்வம் ஃபவுண்டேஷனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த சர்வம் ஃபவுண்டேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை உணருதல், உன்னை நீ உணரும் பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்காகவும், எல்லா மக்களுக்கும் அதை உணரும் விதமாக செய்கிறதுக்காகவும் தான். எல்லாருமே 1000 விஷயங்கள் பேசலாங்க, ஆனால் அது வழிமுறையில் கொண்டு வரது சில பேர் மட்டும்தான். ஸோ ஓவர் திங்கிங், டிப்ரெஷனால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். டயர்ட்னஸ்னால நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து தனிமையில் இருக்கேன். என்னோடய ஆனந்தம் முழுசாக என்கிட்ட வந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஒரு அமைதியான நிலைமையில் இல்லை. இது அத்தனையுமே தொலைச்சி நான் யாருன்னே தெரியாமல், என்னோட அடையாளமே இல்லாமல் நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்லலாம், நான் வந்து 90% ஆஃப் மக்களுக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால் நாங்கள் இந்த பயிற்சியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களுமே வேறு வேறு ஷேப்பில் இருக்குது. எல்லாமே ஒரு ஷேப்பில் கிடையாது. ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய விரலுக்கே அந்த தன்மைனா, அப்போ நம்ம உடம்புல இருக்க ஒருத்தருக்கும், எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்ட் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து ஒரே ப்ராக்டிஸை வச்சு க்யூர் பண்ண முடியுமா? முடியாதுங்க. ஒரு ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாவே 90% ஆஃப் பிரச்சனை முடிஞ்சிடுங்க. 90% கண்டுபிடிச்சிட்டாவே மீதி இருக்க 10% நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது தான் இந்த சர்வம் ஃபவுண்டேஷன். இதில் ஒரு பீப்புள்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் மற்றும் ஹீலிங் தெரப்பீஸ் கொடுக்கப்படும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கா, அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான தகுந்த ஒரு மெடிசன் தான் கொடுக்கணும். ஸோ அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஹீலிங் தெரப்பீஸும் அவங்கவுங்க உடம்புக்கான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் கொடுக்கும்போது தான் அவங்க அந்த தன்மையிலிருந்து மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போக முடியும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேலேயே அப்படியே 100th ஸ்டெப்பை போய் பிடிக்க சொன்னால் யாருனாலையுமே இது பிடிக்க முடியாதுங்க. அப்படி ஒருத்தர் சொல்லுறாங்க அப்படின்னா அது லிட்ரலி பொய் தான். ஸோ ஒரு வயது காலகட்டத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து நீங்கள் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவலாக நல்லது தானே, அது யார் வேணால் பண்ணலாம் தானே, யார் வேணால் பண்ணலாங்க, அது கரெக்டாக பண்ணுறோமாங்கிறது தானே விஷயம். ஸோ அந்த கரெக்டாக பண்ணணுங்கிற விஷயத்த எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லைஃப்பில் அச்சீவ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தரத்துக்காக தான் நம்ம சர்வம் ஃபவுண்டேஷன் இருக்குது. இதில் பல்வேறு வகையான ஹீலிங் டெக்னிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக தான் இந்த சர்வம் ஃபவுண்டேஷன் அமைஞ்சிருக்கு. உங்களை எல்லாத்தையுமே இந்த சர்வம் ஃபவுண்டேஷனில் வெல்கம் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். வெல்கம் டு த சர்வம் ஃபவுண்டேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.